வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறவங்க வந்து வாரன் ஹாஸ்டிங். இவங்க வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அண்ட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வாரன் ஹாஸ்டிங் ரிலேட்டடாக எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஐ திங்க் இந்த ஒன் வீடியோ இஸ் எனாஃப். ஏன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க தான் வந்து வாரன் ஹாஸ்டிங், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ இந்த ஆக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சர்வன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சர்வன்ட்ஸ் வந்து ப்ரைவேட்டாக வந்து ட்ரேட் மூலியமாகவோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் மூலியமாகவோ அவங்க வந்து ஏதாச்சும் ப்ரெசண்ட், கிஃப்ட்ஸு, ப்ரைடு அந்த மாதிரி எந்த ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தாலையும் கம்பெனியில் இருக்கிற அந்த சர்வன்ட்ஸ், ஒர்க்கிங் சர்வன்ட்ஸ் யாருமே வெளி ஆளுக்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் போட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்திங்கன்னா, கல்கட்டாவுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து 1774 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த ஆக்டில் சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கவர்னர் ஆஃப் பாம்பே இருக்காங்க அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், ரெண்டு பேருமே வந்து பெங்காலுக்கு கீழே தான் வரணும். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பாம்பே பிரசிடென்சியும் சரி மெட்ராஸ் பிரசிடென்சியும் சரி கேட்கணும் அப்படின்ற ரூல். ஸோ இந்த மூணு இம்பார்ட்டண்ட்டும் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் கீழே வரும். ஸோ இது எப்போனா 1773. அடுத்துதான் ஆக்ட் ஆஃப் 1781 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா டிக்ளரேட்டரி ஆக்ட் 1781 சொல்லுவாங்க. மெயினாக இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா 1773 ஆக்ட், அந்த ஆக்டில் இருக்க ஒரு சில டிஃபெக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆக்ட் ஆஃப் 1781 கொண்டு வந்தாங்க. அதனால தான் இது வந்து டிக்ளரேட்டரி ஆக்ட் 1781 சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே நேட்டிவ் பீப்புள்ஸ்லாம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க ஜஸ்ட் ரூலர்ஸ் மட்டும்தான் இவங்க. ஸோ அந்த நேட்டிவ் பீப்புள்ஸோட லாஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில கஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். நாம் என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்தாலையும் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த கஸ்டம் லாஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படாமல் அந்த நேட்டிவ் பீப்புள்ஸோட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆக்டில் சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சர்வன்ட்ஸ் வந்து சில துறையில் வந்து நியமிக்கிற நபர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் மூலியமாக தான் நியமிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அந்த பீப்புள்ஸே வந்து அவங்க வந்து தேவையான ஆட்களை வந்து நியமிச்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து தான் வந்து ஆட்களை நியமிக்கணும் அப்படின்லாம் இல்லை, அங்கே இருக்க வந்து அந்த வட்டார அதிகாரிகளே வந்து நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிட்ஸ் ஆக்ட் 1784 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷர்ஸ் வரும்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு தான் அவங்க வந்து நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க பண்ணுறது எல்லாமே நேட்டிவ் பீப்புள்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்றதுனால அந்த கம்ப்ளைண்ட் வந்து குயினுக்கு போயிட்டு, குயின் வந்து இது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக தான் ரூல் பண்ணுவோம் நாங்கள், ஸோ கம்பெனி ரூல் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் தான் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஒரு ஆக்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் வந்து பெங்காலுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க பிரசிடென்சியை அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடமை வந்து இந்த ஆக்ட் வந்து கொடுத்தது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, 𝗁𝗏𝗏 1774. இது வந்து ஒரு வார் யாருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முகல்ஸ்க்கும் ஆப்கானிஸ்க்கும் வந்து நடக்கிற ஒரு வார். இது வந்து ஒரு பின்னாடி இதோட பேக்ரவுண்ட் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பெருசு. ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஷாஜா-உத்-தௌலா அப்படின்ற ஒரு அரசர் வந்து அவங்க ஏரியாவை வந்து இந்த ஆப்கானிஸ்தான் பீப்புள் ரூலர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக முகல் எம்பரரோட உதவியை வந்து கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இந்த கவர்னர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அப்போ இருந்த வாரன் ஹாஸ்டிங்கும் வந்து முகல்ஸோட அவங்க நல்ல நெருக்கத்தில் இருந்ததுனால அந்த ஒரு
அந்த ரூலருக்கு 𝗧𝗵𝗆 அப்படின்ற அந்த ரூலர் வந்து முஹெல்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க, இங்கே வாரன் ஹாஸ்டிங்கும் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒப்போசிட்டாக வந்து யார் போரிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ். யாருன்னா ரோஹில்லா. ஸோ ரோஹில்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரோஹில்லாஸ் வந்து இவங்களோட டெரிட்டரியை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்காக போர் பெறுவாங்க. ஸோ இந்த போரில் வந்து வெற்றி அடையணுன்றதுக்காக முஹெல்ஸும் வாரன் ஹாஸ்டிங்கும் வந்து இவங்க வந்து 𝗧𝗵𝗆𝗀க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த போரோட எண்டில் வந்து என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹில்லாஸ் வந்து தோற்றுருவாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் உள்ளே வருவாங்க இந்தியாவுக்குள்ளே, அது வந்து தடுத்துருவாங்க. ஓகேங்களா, அந்த வார் தான் ரோஹில்லா வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஸோ அவங்களோட சப்போர்ட் இங்கே இருந்தது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மராத்தா வார் 1775 to 1782 நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபஸ்ட்டு வார் ஆங்கிலோ பீப்புள்ஸ்க்கும் மராத்தியருக்கும் நடந்த முதல் போர் அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னா நாராயண ராவ் அப்படின்ற அந்த மராத்தியர் வந்து அவங்க நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து எதிர்பாராத விதமாக வந்து இறந்துடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா இவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க பிரதர் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பிரதரை வந்து எனிமி குரூப் வந்து அட்டாக் பண்ணி அவங்களையும் கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் வர்றதா நாராயண ராவ் வருவாங்க. அவங்களும் வந்து அவங்களது நேச்சுரல் டெத், அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அங்கிள் ரகுநாத ராவ் வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாராயண ராவோட மனைவி வந்து அப்போ கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் யாருன்னா மாதவர் ராவ் அப்படின்றவங்க. ஸோ அங்கே இருக்க வந்து மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரகுநாத ராவ் கிட்ட சொல்லுவாங்க, மன்னன் இறந்தாலும் மன்னனோட பையன் பிறந்திருக்கிறனால நீங்கள் வந்து அவங்க பையனுக்கே வந்து இந்த ஆட்சியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லவும் ரகுநாத ராவ் வந்து திரும்பவும் வந்து அந்த நாட்டை வந்து அவனோட அந்த சின்ன பையன்கிட்ட ஒப்படைக்கிறது பிடிக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷரோட ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. அதனால கடைசியில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த ஆல்ரெடி இந்த நாராயண ராவ் சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் செய்யவும் அந்த மராத்தியர்ஸ்க்கு வந்து இந்த பிரிட்டிஷை பிடிக்கிறதில்ல. சரிங்களா, அதனால என்ன வந்துச்சுன்னா ஆங்கிலோ மராத்திய வார் வந்து வந்துச்சு. இந்த வார் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து சுமூகமாக முடியணுன்றதுக்காக ட்ரீட்டி ஆஃப் சூரத் வந்து இந்த வாரில் தான் கொண்டு வருவாங்க. இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் சில முரண்பாடுகள் இருக்கிறனால கடைசியில் வந்து இந்த வார் எப்படி முடியும்னா ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி மூலயமா, அதாவது இன்னும் வரக்கூடிய 20 வருஷத்துக்கு வந்து அமைதி நிலைக்கணும், யாரும் யாருக்குடைய சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டியோட முக்கியமான மோட்டோவாக வச்சுட்டு அந்த ட்ரீட்டி மூலயமா ஆங்கிலோ மராத்திய வாரை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. சரிங்களா, இது வந்து நடக்கிற ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்திய வார். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் மைசூர் வார் 1780 to 1784. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கிங்டம்க்கும் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆகாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைசூர் ஆக்கிரமிக்க வரும்போது ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஸோ இவங்களுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அப்போ வந்து யூஎஸ்ஏல வந்து ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு போர் நடந்துகிட்ருக்கும். அதோட விளைவாக இந்தியாவிலையும் வந்து பிரதிபலிக்கும். என்னென்னா மைசூர் பீப்புள்ஸும் மைசூர் கிங்டமும் வந்து பிரிட்டிஷும் வந்து அவங்க எதிராக போராடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஃப்ரெஞ்சு வந்து மைசூர் கிங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த செகண்ட் மைசூர் வார் அப்படின்றது வரும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மைசூர் வார் அப்போது இருந்த கவர்னர் ஜெனரல் வந்து வாரன் ஹாஸ்டிங் தான். ஓகேங்களா, அவங்க பீரியடில் தான் நடக்கும். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செயின் சிங். ஸோ இந்த செயின் சிங் அப்படின்றது யாருன்னா பெனாரஸை வந்து ஆண்டு கொண்டு இருக்க ஒரு அரசர் இவங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு அரசர் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க கிங்டமில் இருக்க பாதி இடம், அதே மாதிரி குதிரை, யானை, அவங்களுடைய வீரர்கள், அப்புறம் அவங்களுடைய ஆயுதங்கள், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த பிரிட்டிஷ் கிங்டம்க்கு கொடுக்கணும், பிரிட்டிஷ் ரூலர்ஸ்க்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க அப்போ. ஆனால் இந்த பெனாரஸை ஆண்டு கொண்டு இருக்க அந்த ரூலர் என்ன பண்ணாங்கன்னா அரசர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் என்னால் வந்து நீங்கள் குதிரைப்படை கேட்குற, யானைப்படை கேட்குற, என்னோட வீரர்களை கேட்குற, ஆயுதத்தை கேட்குற, அதனால இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால பிரிட்டிஷருக்கு கோவம் வந்து இந்த
சேஞ்சிங்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, நான் ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டுருக்கேன் ஹிஸ்ட்ரியெல்லாம். அந்த ஹோம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போது யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவர்னர் ஜெனரல் வந்து வாரன் ஹேஸ்டிங் தான். அதனால இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல உறவாகவே அமையலை. ஓகேங்களா, ஒரு போராட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் 1784. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த சொசைட்டியை வந்து ஏன் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து கடந்த கால நினைவுகள், கடந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு நினைவை வந்து திரும்பவும் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை புகுத்தணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா, அதுக்கு வாரன் ஹேஸ்டிங் வந்து ரொம்ப சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சொசைட்டி வந்து ஃபஸ்ட்டு ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1825 𝗓𝗡சியாட்டிக் சொசைட்டின்னு பெயர் மாற்றம் பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1932 𝗓𝗡சியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு பெயர், நீளமான பெயர் வந்தது. திரும்பவும் 1936 என்ன பண்ணாங்க அப்படின்னா 𝗓 சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து திரும்ப வந்து ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ற பெயர் வந்து திரும்பவும் மாற்றம் அடைஞ்சிச்சு. இது மெயினாக கொண்டு வந்தது என்னென்னா அவங்களுடைய கல்ச்சரை புகுத்தணும், அதே மாதிரி இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை வந்து திரும்பவும் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணது வந்து வாரன் ஹேஸ்டிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருந்தாங்க. இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டு இந்த டிஸ்கஷன் முடிச்சுப்போம். என்னென்னா வாரன் ஹேஸ்டிங்க்கு வந்து இந்தியானா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க கண்ட்ரியில் இருந்ததை விட இந்தியா நாட்டில் இருந்தது தான் ரொம்பவே அதிகம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நாட்டை விட இந்தியா வந்து எனக்கு ஒரு படி மேலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்களுடைய புக்கில் கூட நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கண்ட்ரியை விட அதிகமாக நேசித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் நேசித்தாங்க. இந்த வாரன் ஹேஸ்டிங் பற்றி எந்த கேள்வி கேட்டாலையும் இந்த ஒரு வீடியோ போதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களே வந்து இந்த ஒரு லிஸ்ட்டை வச்சு தான் படிப்பாங்க. அதில் தான் நான் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.